ஒரே ஒரு திருநங்கை எக்ஸாம் எழுதி ஒரே ஒரு திருநங்கை நான் மட்டும்தான் பாஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ ஆண் இவ்வளோ பெண் மத்தியில் நான் ஒரே ஒரு திருநங்கை பாஸ் பண்ணியிருக்கிறது எனக்கும் எங்கள் சமுதாய மக்களுக்கும் என் தாய் தகப்பனுக்கும் என் உறவினர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு எனக்கு பாராட்டுகள் குவியுது. முதலமைச்சரும் கல்வி அமைச்சரும் எனக்கு நேரில் சந்தித்து பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க. நான் தலைமைச் செயலகம் வந்து அவங்கள சந்தித்து அவங்க ஒரு அறையிலேயே பார்த்து அவங்க கையில் வாழ்த்து பெற்றேன். எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி பண்ணிக்கிறேன். என் உயர்கல்விக்காக அவங்க எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் எங்கள் கையில் சொல்லுமா, நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் மேற்கொண்ட படிப்புக்கு எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோமா, நீ எதுவாக இருந்தாலும் தயங்காமல் வந்து கேளு, அவங்களோட உயர்கல்வி செலவு வந்து அவங்களே ஏற்றுக்கிறேன்னு இருக்காங்க. என் உயர்கல்வி செலவுக்காக அவங்களே முழு செலவையும் ஏற்றுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலால முதலமைச்சர் வந்து பார்க்க வர சொல்ல வாழ்த்துக்கள் சொல்வதாக அப்புறம் வந்து வாழ்த்துக்கள் சொல்லாங்க. என் சார்பாக என் குடும்ப சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். அப்புறம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர்களும் நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன். மேலும் படிக்கிறதுக்கு அவங்க மேலும் படிக்க நான் உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் மேலும் இன்னும் படிப்பேன். அதனால் நான் இன்னும் படிக்கிற ஆசைப்படுகிறேன்.